ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்குது. உதயநிதி ஒரு கருத்து சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஊரா போறாரு, எங்களுடைய அரசு பிங்க் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அதை சைடு வாங்கிட்டு போனாரு. பிங்க் கலர் பஸ் எப்படிப்பட்ட பஸ் உங்களுக்கு தெரியும்? ஓட்ட உடசல் பஸ். மழை காலத்துல போனா கொடை பிடிச்சிட்டு போகணும். அங்க படிக்கட்டு கழுவிட்டு போகுது, டயர் ஒரு பக்கம் கழுவிட்டு போகுது. சென்னையில ஒரு அம்மா அந்த ஃபுட்பால் எல்லாம் கழுவிட்டு நடந்துகிட்டே ஓடுது, சத்தம் போட்டு நிறுத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்கு. 2026ல 2031 கூட எங்க பஸ் வந்து பிடிக்க முடியாது. இது கண்டிஷனான பஸ், மக்களுடைய ஆதரவு பெற்ற பஸ்.